வணக்கம். பிஎம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. கடவுள் எப்படிப்பட்டவன்? கவியரசு கண்ணதாசன் சொன்னது. ஆகாத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான், மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். அவன்தான் இறைவன். பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான், பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். அவன்தான் கடவுள். பூவியில் கொஞ்சம் தேனையும் வைப்பான், அங்கே தேனை வைத்ததை தேனீக்கும் சொல்வான், பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான். அவன்தான் கடவுள். கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கு வைப்பான், அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கு கொடு வைப்பான். அவன்தான் கடவுள். ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான், பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான். அவன்தான் கடவுள். அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான், அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். அவன்தான் கடவுள். தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான், அவனை தறிக்கட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். அவன்தான் கடவுள். நாட்டை ஆளவிட்டு அழகும் பார்ப்பான், அவனை கொள்ளையடித்தால் கொடுத்தவனை பிடுங்கவும் செய்வான். அவன்தான் கடவுள். புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான், தன்னை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான். அவன்தான் கடவுள். கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பான், தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். அவன்தான் கடவுள். மாளிகையில் வாழ்பவன் ஆயுள் அற்பமாய் முடியும், சாலையோரம் வாழ்பவன் 100 ஆண்டு வாழ்வான். பின்னாலிருந்து இயக்குபவன் அவன்தான் கடவுள். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான், உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான். அவன்தான் கடவுள். இப்படி கடவுளை பற்றி ஒரு தெளிவான அழகான பல வார்த்தைகளை நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை புரியக்கூடிய எளிமையான வார்த்தைகளை கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்தி நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார். இதை படித்ததில் எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.